லீ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகில உலக உண்மை ஜோதிடர்கள் சங்க தலைவர் டாக்டர் மகரிஷி மந்திராச்சலம் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு. வணக்கம் ஐயா. லீ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். சட்டமன்ற தேர்தலில் நிறைய விஷயங்கள் நீங்க கணிச்சு பேசியிருந்தீங்க. நீங்க பேசுனதுல கிட்டத்தட்ட 80% அப்படியே நடந்துட்டு இருக்கு. அந்த கணிப்பெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? அதாவது இப்போ நீங்க ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதகத்தையோ அல்லது ஒரு தலைவருடைய ஜாதகத்தை இந்த கோல் இந்த ராசி இந்த லக்னம் இந்த கோலடிவு அதை தாண்டி பலவிதமான கணிதங்களை பேசும் பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக வரும். அதை விட்டுட்டு நாம் ஒரு ராசி சிம்மராசி கஷ்டமத்தில் சனி அப்படிங்கிற மாதிரியோ அல்லது இந்த குரு இங்கே இருக்குங்கிற மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லும்போது அது ஜோதிடமாக இருக்கிறது இல்லைங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் அலாசி ஆராயிரம், இது சரியாக தவறாக தெரியாது. இப்போ நம்ம நியூஸ் சேனலில் பேசுனதே பார்த்திங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே பேசின விஷயமே பார்த்திங்கன்னா நம்ம இதை தான் பேசியிருக்கிறோம். நம்ம பேசின விஷயங்கள் தொங்கு சட்டசபை வரும் 100% தொங்கு சட்டசபை தான் அமையும். கட்சி கூட்டணி மாற்றங்கள் ஏற்படும், கட்சி மாற்றங்கள் ஏற்படும், இதெல்லாம் நம்ம பேசணும். அதை தாண்டி நிறைய விஷயம் பேசணும். அதில் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோவை திருப்பி பார்த்தா சங்கடமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறோம். அது நம்ம வீட்டு குழந்தைகளை என்னப்பா இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க, அது நடைமுறையில் இருக்குதுன்னு எல்லா ஃபோன் கால்ஸும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 2 நாட்கள் உங்களுக்கெல்லாம் புரியுமா புரியாத தெரியல. நான் காலங்காலமாக கடந்த 30 வருடங்களாக விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஜோதிடரில் நான் ஒருத்தன். எல்லாரும் வியாபாரத்தை சரியாக பண்ணிடுவாங்க, நான் மட்டும்தான் விமர்சனத்துக்கு ஆளாயிருவேன். நீங்கள் நடிகர் மாரிமுத்து இறந்தப்பவுமே அப்படி தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்கள் தேர்தல் என்ன ஆரம்பித்தப்போ 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தொங்கு சட்டசபைன்னு சொன்னீங்க, விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னீங்க, ஆனால் எல்லாமே அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் ரொம்ப எனக்கு ஆப்போசிட்டாக தான் கூப்பிட்டு பேசுனாங்க. 5ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஜோதிடருமே இவ்வளோ உறுதியாக தொங்கு சட்டசபை தான் வரும் அப்படின்னு பேசவே இல்லை. அதே மாதிரி விஜய் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பேசுனதெல்லாம் பார்த்திங்கன்னா அது சரியாக தவறாக தெரியாது, அது நடைமுறைக்கு வருது. இந்த கட்சி கூட்டணி மாற்றம் இதெல்லாம் பெரிய குழப்பங்கள்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாக வருதுங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகங்களை வச்சு தான் பேசணும். 4 பேருடைய ஜாதகங்கள் இருக்குது. இதில் விஜய் அவர்கள் ஜாதகம் பார்த்திங்கன்னா 3 விதமான ஜாதகம் நடைமுறையில் இருக்குது. நீங்கள் எல்லா நடிகர்கள் விஐபிகள் எல்லாருடைய ஜாதகம் நெட்டில் எடுக்கிறது பூராமே சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அது 12 மணி ஒரு ஜாதகம் இருக்குது, 8:15 ஒரு ஜாதகம் இருக்குது, 9:25 ஒரு ஜாதகம், 3 ஜாதகம் இப்போ என்கிட்ட நான் 3 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டில் 1 மட்டும்தான் வச்சு பேசணும். அதே மாதிரி நமது முன்னாள் தமிழக முதல்வர் போற்றுதலுக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகமே பார்த்திங்கன்னா விருச்சக லக்னமாகவும் இருக்குது, கும்ப லக்னமாகவும் இருக்குது. விருச்சகம் சரியா கும்பம் சரியான்னு சொல்லி பேசுறதுக்கு எந்த சேனலாவது ஏற்பாடு பண்ணுமா, எந்த ஜோதிடர்களாவது கலந்துக்குவாங்களாம். இது நீங்கள் சாதாரணமாக பேசுகிறது வேறு விஷயம். இந்த காரணத்தினால தான் இது பலன் சொல்லி பேசுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை படித்தவங்கனால மட்டும்தான் முடியும். இது வேணும்லாம் விவாதத்துக்கெல்லாம் பேச வரலைங்க. அதாவது 20 கோடி பேர் ஒரு ராசிக்கு, அதில் போய் ராசி பலன் பேசுகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பேசி பார்த்துருக்குறோம். நம்ம பார்த்ததில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு தவறு நடக்கத்தான் இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிலதெல்லாம் சரியாக நடக்கும்போது எனக்கு இப்போ இந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த 4 நாளாக வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னைய மிகப்பெரிய அளவில் வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபோன் கால்லையும் சரி நீங்கள் சொன்ன விஷயம் தமிழ்நாட்டில் அப்படியே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டத்தான் செய்கிறாங்க சாமி. அதிமுக கட்சியிலேருந்து ஒரு குழு, அதாவது கட்சி உடஞ்சி ஒரு குழு அப்படியே இன்னொருத்தங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக குறைவான எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாலும் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்கிற மாதிரி ஒரு தோற்றமெல்லாம் உருவாகி இருக்குது. அப்போ நீங்கள் கணிச்சதில் அந்த இடத்துல எப்படி மாற்றம் உங்களுக்கு தெரியுது? நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் நாம் என்ன சொல்லியிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட எடப்பாடியார் அவர்களுக்கு புதன் திசை 70 வயது முதல் 100 வயதிற்குள் நடக்கக்கூடிய புதன் திசை காலப்பகை திசையாக இருக்கிறதுனால பிரிவுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். திமுகவை விட கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது
அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ மறுபடியும் போட்டு பாருங்கள். அப்போ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்யுது அப்படிங்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம கட்சி தாய் கட்சி நாங்கள் வணங்குறோம், வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது போற்றதற்குரிய அண்ணன் OS மணியண்ணன் அவர்களும் தலைவர் ஐயா முனுசாமி ஐயா அவர்களும் எந்த கட்சிக்கும் ஆதரவு தரக்கூடாதுங்கிறது உறுதியாக இருக்காங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். நீங்கள் நல்லா பாருங்கள், அவங்களுடைய பேட்டிகளை பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கிங் மேக்கரான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கிங் மேக்கரான எம்எல்ஏவுக்கு தோற்று போயிட்டாலும் குமாரபாளையம் தங்கமணியன் அவர்களும் நமது முன்னாள் முதல்வரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான EPS அண்ணன் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியிருந்து வேணால் ஆதரவு தரலாம், நம்ம உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிற பேட்டிகளையும் நீங்கள் பார்க்கலின்னுலாம் சொல்லக்கூடாது. உங்கள் சேனலில் கூட இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெளியிருந்து ஆதரவு தந்துக்கலாம், நம்ம உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேட்டிகள் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய CV சண்முகண்ணே, நம்ம SP வேலுமணி அண்ணன், நீங்கள் KC கருப்பண்ணன், நமது டாக்டர் அவர்கள், கரூர் டாக்டர் அவர்கள், விஜயபாஸ்கர் அண்ணன் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் தாவேக்காவுக்குள்ளே இணைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை பேசுனாங்க. அதற்கு பிறகு அதாவது அதிமுக ஒரு பார்ட்டாக தனியாக பிரிஞ்சு போய் தாவேக்காவுக்கு இணைகிற மாதிரி ஒன்று வந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா தாவேக்காவில் இணையில் இவங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து டெப்டி CM அல்லது சபாநாயகர் அல்லது நிறையா மந்திரிகள் எடுத்துகிட்டு நம்ம ஆட்சியில் பங்கு வகிக்கிறோங்கிற மாதிரி ஒரு டீம் பெரிய லெவலில் அதிமுகவில் பேசப்பட்டுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கட்சியே அதில் போய் அதிமுகவே சேர்ற மாதிரி இப்படியெல்லாம் பேசப்பட்டுச்சு, நம்ம வீடியோவுகளை பார்த்தோம். ஆனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 30க்கு மேற்பட்டவர்கள் பாண்டிச்சேரியில் தங்கியிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு செய்தியை நாம் டிவி சேனல்களில் பார்க்குறோம். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே CV சண்முகண்ணனை தான் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. CV சண்முகண்ணன் தான் பாண்டிச்சேரியில் தங்க வச்சுருக்கிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க தனியாக அவங்க வீட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் ஏதோ குழப்பங்கள் நடந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா இப்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதிமுகவும் நீங்கள் கேட்ட கேள்வி, அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குறீங்க. அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஜோதிட ரீதியாக இல்லை. நீங்கள் அரசியல் பேசணும் அப்படின்னா நம்மளும் அரசியலில் தான் இருந்தோம். அதிமுகவில் கிட்டத்தட்ட 17 வருடங்கள்லேருந்து ஒரு 47 வருடங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலங்கள் நாங்களும் பொறுப்புகள் இருந்திருக்கோம். 2-3 தடவை அதிமுக சார்பில் தேர்தல்களை சந்திச்சிருக்கோம். என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே அரசியல் வாழ்க்கை தான். அதனால் நீங்கள் அதிமுக நம்ம கட்சி தான், நம்ம ஏற்றுக்கக்கூடிய தாய் கட்சி தான். அதனால் ஜோதிட ரீதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னா அண்ணன் EPS அண்ணன் அவர்களை தாண்டி ஏதாவது CV சண்முகன் ஏதாவது முயற்சி செஞ்சால் நடக்குமாங்கிறதுக்கு அவருடைய ஜாதகத்தில் நம்ம பார்த்ததில்லை. அதனால் நம்ம பேசுகிறது அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் நாளைக்கு மறுபடியும் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் அதிமுக ஆட்சி அமைக்காதுன்னா பரிசு இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. நம்ம சொல்கிறது அதிமுகவில் பொதுச் செயலாளர் EPS அண்ணன் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஜோதிட ரீதியாக இல்லை. ஆனால் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டுங்க, அவங்க கட்சியிலிருந்தே மிக முக்கிய தலைவர்கள்லாம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலையும் கூட தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் இருந்த பதவி வச்சுட்டு இருந்த திரு தம்பிதுரை அவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அவரெல்லாம் கூட EPS முதல்வராக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எப்படி அது எப்படிங்கிறது இது அரசியல், எங்களுக்கும் அரசியல் பேச தெரியும். எப்படி நீங்க பேசுறீங்க? 47 MLA இருக்காங்க இதுல. அதுதான் ஜோதிட ரீதியா அவருக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிற எப்படிங்க தெரியல எனக்கு. ஏங்க 77 MLA ஜெயிச்சிருக்கிற கட்சி, நாங்கள் எதிர்கட்சியாக நாங்கள் அமைதியாக இருப்போம், யாருடைய இதுலேயும் குறுக்கிட மாட்டோம்னு சொல்லி அவங்க அமைதியாக இருக்காங்க. 107 பேர்த்த ஜெயிச்ச ஒரு கட்சி பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காங்கிரஸோட கூட்டணி போடுறாங்க.
காங்கிரஸோட கூட்டணி போடும்போது அது மறுபடியும் வலிமையாகுது. காங்கிரஸோட கூட்டணி போடுற நிமிடம் வரைக்கும் சிஎம்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் கண்களுக்கு பெருசாக தெரிஞ்சுது, நல்லாவே சாத்தியக்கூறுகள் பெருசாக தெரிஞ்சுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன், அவர் ஆட்சி அமைப்பதும் அது ஜனநாயக நீதியாக அது நியாயம்தான். ஏன்னா 100 பேருக்கு மேலே தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்சிருக்காங்க, நியாயமானது, அதுதான் நியாயம். ஆனால் அவங்க எங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணுறாங்க, காங்கிரஸோட கூட்டணி சேர்றாங்க. அப்போ காங்கிரஸோட கூட்டணி சேரும்போது அதில் நீங்கள் உள்கட்சிக்குள்ளேயும் குழப்பம் வரும். எப்படி வரும்னா, அவங்களுக்குள்ளேயே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அவங்களாம் நீங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்காக உருவான கட்சி டிவிக்கு. அப்போ அதில் நீங்கள் காங்கிரஸ் அப்படிங்கும்போது காங்கிரஸ் எப்படி வந்துச்சு, டிஎம்கே நண்பர்களால் ஓட்டு போட்டு டிஎம்கேவால் ஜெயிக்க வைக்கப்பட்ட கட்சி தான், எம்எல்ஏக்கள் தான் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். அப்புறம் இத்தனை குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. அதுக்கு முன்னால் வரைக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு, கவர்னர் கூப்பிட்டது உலகமே தெரியும், கான்வாய் வாகனங்கள் வந்தது உலகத்துக்கே தெரியும், எல்லாருமே பார்த்தோம். எல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு வர வேண்டிய அத்தனை சிறப்புகளும் வந்துச்சு. காங்கிரஸுடன் கூட்டணினதையுமே எல்லாம் மாற்றம் வந்துருச்சு. அது என்ன சூழ்நிலைன்னு அரசியல் உங்களுக்கு தான் அந்த இடத்துல தான் என்னோட கேள்விங்க. நீங்க சொன்னது தெளிவா சொல்றீங்க, காங்கிரஸோட கூட்டணி வர்ற வரைக்கும் அவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தெரிஞ்சுது, அவர் கூட்டணி அமைஞ்சதுன்னா வாய்ப்புகள் மங்கிருச்சு அப்படிங்கிறீங்க. நல்ல விஷயம் தான். என் கேள்வி நான் முழுசா கேட்கற கொடுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கூட்டணி அமைக்கிறதும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதகமும் சரியா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ செல்வ பெருந்தகையோட ஜாதகம் சரியா இருக்கா? செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸ்க்கு என்னங்க இருக்கு, என்னங்க பேசுற? அவர் தான் மாநில தலைவர். எங்க மாநில தலைவர் எப்படிங்க நீங்க மாநில தலைவர் அவர் சவரி பண்ணிட்டாரா? அகில இந்திய தலைவர். சரி, அப்ப மல்லிகார்ஜுன ஜாதகம் எப்படி பேசுறீங்க? இல்ல காங்கிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, காங்கிரசனுடைய ஜாதகத்தை பார்க்குறதா, இல்லை நம்ம ராகுல் காந்தி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்குறதா, நீங்கள் சொல்ல மல்லிகார்ஜுன ஜாதகத்தை பார்க்குறதா, இல்லை இவர் ஜாதகத்தை பார்க்குறது, இதெல்லாம் பெரிய குழப்பம். அதெல்லாம் போகும், அதான் போகும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு தேர்தல் சார்ந்த ஃபஸ்ட்டு விவாதத்தில் நம்ம ஒன்று பேசணும். என்ன பேசணும்னா, நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல வரல, விஜய் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு நான் சொன்னேன், நான் இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் அடுத்து நீங்கள் கேட்கும்போது 2-3 விதமான கேள்வி கேட்கும்போது நான் ஒரு கேள்விக்கு மறுபடியும் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், ஜெயிச்சாலும் சட்டசபைக்கு போக மாட்டாருன்னு. ஞாபகம் இருக்கா? இல்லை, ஆமாங்க. ஆனால் கவர்னர் ஆஃபீஸ்க்கு மக்கள் பவனுக்கு 2 முறை இப்போ போயிட்டு வந்துட்டாரு. 2 முறை போனதுமே இப்போ ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாரு. இதுக்கு காரணம் நீங்க காங்கிரஸ்ங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க. அது ஜாதக ரீதியாவா அரசியல் ரீதியா? இல்லைங்க, அது நம்ம இப்போ கொஞ்ச நேரமா பேசிட்டு இருக்கிறது ஜோதிடம் அல்ல, அரசியல். கொஞ்ச நேரமா பேசி நீங்க அரசியல் என்கிட்ட பேச ஆரம்பிச்சீங்க, அதனால நான் உங்ககிட்ட அரசியல் பேசுறேன். மக்களை பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ஜோதிடர் மகரிஷி மந்திராச்சலம் கிட்ட இல்ல, அரசியல்வாதி மந்திராச்சலம். அப்படியே கூட வச்சுக்கோங்க, அப்படியும் கூட வச்சுக்கோங்க. நானே சொல்றேன், 36 வருட கால ஜோதிடம், 36 வருட கால ஜோதிடம், கோள்களின் கோலாட்டம் தவத்திரி மகரிஷி அவர்களுடைய பிரதான சீடர். 1997 எம்ஜிஆருடைய ஆஸ்தான வித்வான், போற்றுதலுக்குரிய வித்வான்வியல் லட்சுமண் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு விழாவில் பேச்சு பார்த்து தங்கத்தில் காப்பு போட்ட ஒரு மாணவன் நான். இதெல்லாம் வேண்டில், இதெல்லாம் வரலாறு. என்னுடைய பழைய கட்டுரைகள் பாருங்க, ஞான சிந்தாமணியில், அது ஜோதிட வரலாறு. ஆனால் அரசியலும் பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து அரசியலுக்குள்ள இருந்துட்டு இருக்கேன். இப்போவும் நான் ஒரு கட்சியில் மாநில துறை தலைவராக இருக்கேன். ஒரு கட்சியில அந்த கட்சியினுடைய ஜோதிடர் அணி தலைவராக இருக்கத்தான் செய்கிறேன். அது வேறு விஷயம். போன எலெக்ஷனில் நான் எம்எல்ஏவுக்கு நிற்கலையா? கோவை வடக்கில் போன எலெக்ஷன் கட்சி என்னை எம்எல்ஏவுக்கு நிற்க வச்சது, நான் நின்னேன். அதனால அது வேற, இது வேற. ஜோதிடம் வேற, அரசியல் வேற. நம்ம இப்போ அரசியல் பேசிட்டு இருந்தோம், நீங்க தான் ஜோதிடம் பேசிட்டு இருந்தா நீங்க ஜோதிடத்துக்குள்ள ஒன்று அரசியல். அரசியல் ரீதியா பதில் சொன்னேன். மழை வருமா வெயில் அடிக்குமா நம்ம கேட்க முடியாது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு தமிழக மக்களுக்கு யார் அடுத்த முதல்வர், அதுக்கு என்ன கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் மக்களுக்கு தேவையா இருக்குது. அதுல இப்ப இந்த கூட்டணி கட்சி சேர்ந்ததுனாலதான் இந்த பிரச்சனைனா, ஒருவேளை அவங்க ஜாதகம் இது சரியா இல்லாம இருக்குதோ அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது நீங்க அப்பயே ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேட்டீங்கன்னா, நியாயமா பேசணும். இப்ப பேசுறது முழுசா ஜோதிடம், இது அரசியல் அல்ல. இப்ப பேசுற ஜோதிடம். நீங்க கொஞ்ச நேரம் அரசியல் குறுக்கிட்டீங்க, அதனால நான் அரசியல் பேசுறேன். இப்ப பேசுறது முழுசா ஜோதிடம். இப்போ நீங்க செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஜாதகம் சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி சொன்னீங்க. அப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸுடைய மாநில தலைவராக இருந்தாலும் அவர் எம்எல்ஏ தோத்து போயிட்டார்.
இப்போ நீங்கள் அவர் வந்து 5 எம்எல்ஏ அவருடைய கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமானா முடியாது. அது அகில இந்திய காங்கிரஸ் தான் பண்ணிக்கும். அது உங்களுக்கே தெரியாமல. ஆனால் நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு கட்சியை பார்க்கணுன்னா அந்த கட்சிக்கு ஒரு ஜாதகம் இருக்கிறது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஜாதகம் இருக்கிறது, அந்த கட்சி தலைவனுக்கு ஒன்று இருக்கிறது. இந்த கட்சி தலைவன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த பிரதான கட்சிகளை நாமோ தலைவனாக வச்சு எடுத்து பேசல. திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைவர் அப்படின்றலாம். இப்போ அதிமுக எடுத்து பார்க்கும்போது இப்போவே நீங்கள் நிறைய குழப்பத்தை நீங்களே கொண்டு வரீங்க. சி.வி. சண்முகம் ஐயா ஒரு சைடுங்கிறீங்க, எடப்பாடியார் ஐயா ஒரு சைடுங்கிறீங்க. இதில் நிறைய குழப்பங்க இருக்குது. அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய நிலைமையை தான் பார்க்குறோம். கட்சிகளை விட்டுட்டு வந்துட்டோம். அப்போது தமிழ்நாட்டினுடைய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கென்று ஒரு ஜாதகம் இருக்கிறது, இந்தியாவுக்கென்று ஒரு ஜாதகம் இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டினுடைய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய ஜாதகம் கன்னி லக்னம், கேட்டை நட்சத்திரம். இப்போ செவ்வாய் திசை போயிட்டுருக்கு, 1.5 வருஷமாக செவ்வாய் திசை போயிட்டுருக்கு. கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் 3-8 கொடிய பாவி. இப்போ ராகு புத்தி போயிட்டுருக்கு. இது எல்லாம் ஆதாரமாக வச்சு இந்த கோளடை தமிழ்நாட்டுடைய ஜாதகத்தையும் ஆதாரமாக வச்சு மற்ற எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் நான் தொங்கு சட்டசபை தான் நிச்சயமாக அமையணும். இதை வச்சு தான் நான் உறுதியாக சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இதை பார்க்கும்போது நான் இது இன்னொன்று சொல்லியிருக்கேன். அதே வீடியோ ஃபஸ்ட்டு விவாதத்தில் இன்னொன்று சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, அக்டோபர் இந்த 2026 அக்டோபரில் இப்போ ஆட்சி அமைச்சாலுமே, இப்போ ஏதாவது கூட்டணிகள் மாற்றி ஆட்சி அமைச்சாலுமே அக்டோபரில் ஒரு புதிய நபர் முதல்வராகிறார் அப்படி ஒன்று சொல்லியிருக்கோம். இதெல்லாம் இது நீங்கள் வீடியோவில் போட்ட பின்னால் எடிட் பண்ணால் அந்த தேதி மாறிடும். இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல். உண்மையாக 100% பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஜாதகத்தை நிலையாக பார்க்கும்போது தொங்கு சட்டசபையின் உறுதியாக பேசணும். இப்போ தொங்கு சட்டசபை 100% அது ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ஏடிஎம்கே முதல்வராகக்கூடிய வாய்ப்பு, ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு பிரதானமாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது, மீடியாக்களில் பேசப்படுது. இதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தான் நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்னா, ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு அந்த சாத்தியக்கூறு ஜோதிட ரீதியாக இல்லை. ஏதாவது அதிசயங்கள் நிகழ்ந்து ஏதாவது சி.வி. சண்முகம் அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் அவர்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது எப்படிங்க தெரியல எனக்கு. 108 எம்எல்ஏவை கையில் வச்சுட்டு ஒரு 5 பேர் 113 பேர் இருக்காங்க வச்சுட்டு இருக்கிறவர் எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஒரு சின்ன கருத்து சொல்லலாமான்னு பார்க்குறேன். சங்கடமாகவும் இருக்குது. ஏன்னா இது நாம் உண்மையை பேச போனோம்னா நம்ம வீட்டு குழந்தைங்க நம்ம கூட சண்டைக்கு வர்றாங்க. சார் 113 பெருசா 120 பெருசா? 113 என்பது பெரிய எண்ணிக்கையா, 120 என்பது பெரிய எண்ணிக்கையா அப்படின்னு பார்த்தா அது புனிதமானதா இருந்தா 113 பெருசு. அது கசகசன்னு இருந்துச்சுன்னா 120 பெருசு அல்ல. நீங்க எந்த ரீதியா போனாலும் சரி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எண்ணிக்கை ஒரு பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் அது கசகசப்பு. அதுலங்க நீங்க அந்த 113 புனிதமானதுங்கிறீங்க. இல்ல அந்த 108 இருந்த வரைக்கும் தலைவா புனிதமா இருந்துச்சு. இல்ல 5 சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்துருச்சு. அதான் கரெக்ட். 108 வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்து நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க அதுக்குள்ள பாருங்க, இன்னைக்கு கவர்னர் அந்த நீங்க சொல்ற 120க்குள்ள சொல்லிருக்காரு. 110 அதுல பாருங்க 108 தனி பெரும்பான்மை கட்சின்னு அவங்க கொடுக்கல, கூட்டணி ஆட்சின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டணிக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கணும். தனி பெரும் கட்சின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவரை கூப்பிட்டு போறாங்க. அவங்க பண்ணின தப்பே என்னன்னா, கூட்டணி ஆட்சின்னு கொடுத்ததுதான். கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு கொடுத்ததுனால தான், கூட்டணிங்கிற வார்த்தை வந்ததுனால தான் கவர்னர் எனக்கு 118 பேருடைய லிஸ்ட்டு கொடுத்துருங்கன்ட்டாங்க. அந்த வார்த்தையை சேர்த்தாம விட்டுருந்தா நீங்க அவங்க எப்போ அதிக பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்றாங்களோ அப்பதானே அவங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குதுங்க. ஒருவேளை நீங்க விஜய் ஜாதகத்தை பார்த்துட்டு விஜய் சட்டமன்றத்துக்கு உள்ள போற வாய்ப்பு குறைவுன்னு சொன்னீங்க. எப்படி ஜெயிச்சாலுமே ஒருவேளை அவர் செங்கோட்டையனையவோ அருண்ராஜைவோ முதல்வர் வேட்பாளரா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஜாதகப்படி அவங்க சக்சஸ் பண்ண. இது நியாயமான கேள்வி. இந்த கேள்வி நியாயமான கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு நீங்க நான் சொல்ல வேண்டிய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா
100% ஈஸியாக நடந்தாலும் நடக்கலாம். ரொம்ப எளிதாக ஈஸியாக நடந்தாலும் நினைக்கலாம். தயவு செஞ்சு மக்களே நல்லா கேட்டுக்க, நான் சொல்லலையே. நீங்கள் ஏதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சராக வேண்டாம், செங்கோட்டையன் நினைவோ அல்லது அவர் பேர் அருண்ராஜ் இவங்களெல்லாம் பண்ணுனா நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை. எனக்கு ராம்குமார் கேட்குறாரு, அதற்கான பதில் அது ஜோதிட ரீதியாக வாய்ப்புகள் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஒருத்தர் வந்து நான் சாமி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உலக ஜோதிட நண்பர்களுக்கே சொல்கிறேன், தமிழக முதல்வரா என்ற நிலையில் விளிம்பில் நின்று கொடுக்கக்கூடிய 2026 சட்டசபை தேர்தலில் தனியொரு நபராக இருந்து மிகப்பெரிய மாசை உருவாக்கி பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஐயா அன்பு தலைவன் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவர் எப்போ சிஎம்ங்கிற சூழ்நிலை வந்தாரோ அப்போ நம்மளுக்கெல்லாம் சிஎம், அதான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் கடகலக்கணமாக இருந்தாலும் சரி அல்லது கண்ணிலக்கணமாகவே இருந்தாலும் சரி, நான் ரெண்டையுமே கணக்கு போட்டு பார்க்கும்போது இன்னும் காலப்பகை முடியவே இல்லை. காலப்பகையை மிஞ்சி ஜோதிடத்தில் எந்த கணிதமும் வேலை செய்யாது, எந்த கணிதமும் வேலை செய்யாது. எத்தனையோ ஜோசியர்கள் 3ஆம் தேதி 4ஆம் தேதி டிவிகள் உட்காந்துட்டு ஆட்சி அமைச்சாச்சு, அதை பண்ணியாச்சு இதை பண்ணியாச்சு, நாங்கள் அதை சொன்னோம் இதை சொன்னோம் அப்படின்னு எத்தனை ஜோசியருக்கு பேசுனாங்க. நீங்கள் நல்லா யோசனை பாருங்க, என்னென்னமே பேசுறவங்களாம் பேசுறாங்க. காலப்பகைன்னு என்னன்னு தெரியுங்களா? காலம் பகை ஏங்க, சாதாரண ஒரு வண்டி வேலை செய்யலைன்னா கூட என்ன தகலாறுன்னு பார்க்குறீங்க. ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் எதையாவது ஒன்றை வச்சுட்டு பைத்தியகாரத்தனமாக பேசி ஜோதிடத்தை, புனிதமான ஜோதிடத்தை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கியாச்சு. ஆனால் இது எந்த லக்னமாக இருந்தாலும் தலைவர் விஜய் அவர்களுக்கு காலப்பகை தான் இருக்குது. அதனால தான் இவ்வளவு குழப்பம் இருக்குது. இப்போது நான் வந்து செங்கோட்டையன் அவர்களையோ அருண்ராஜ் அவர்களையோ வந்து வச்சா எப்படி இருக்கும்னு கேட்டேன். அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஜோதிடத்தில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னா அதுக்கான ஒரு பரிகாரம் இருக்கா இல்லையா? கரெக்ட் சாமி. நீங்கள் அதாவது வந்து ராம்குமாரும் மகரிஷி மந்தராச்சலம் உட்காந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். பார்க்குறவங்களுடைய மனோநிலை ஒரே மாதிரி இருக்காது. என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்ற ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்குன்ற ஒரு குடும்பம் இருக்கிறது, எனக்குன்ற ஒரு தொழில் இருக்கிறது, ராம்குமாருக்குன்ற ஒரு தொழில் இருக்கிறது, நீங்கள் இப்போ பணிபுரியக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம 2 பேர் பொழுது போகாததுக்கு ஒரு கேள்வியை கேட்டு ஒரு பதிலை சொல்லலாம். ஒரு சிறுங்க நான் பதிலை பேசிடுறேன். ஆனால் என்ன ஆகுன்னு கேட்டால், அதுக்கு உடனே 1008 பேர் எப்படி கிளம்புவாங்கன்னா, 108 பேர் ஜெயிச்சாலும் அந்த 108 பேரும் விஜய்ங்கிற முகத்துக்காக ஓட்டு போட்டதை தவிர இந்த ராமசாமி, குப்புசாமி, திருமலசாமி, அண்ணாசாமிங்கிற அவங்களுக்கெல்லாம் போட்டதில்லை. அதனால எங்களுக்கு எப்பவா இருந்தாலும் சரி அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும் தவிர அருண்ராஜ் கரண்ராஜ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாங்கிற மாதிரி தான் வருமா தவிர யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லைங்க ஐயா, ஏன்னா நீங்க எந்த ஒரு பூட்டு செஞ்சாலும் அதுக்கு ஒரு சாவி கண்டிப்பா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு மாற்று சாவின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லைங்களா? நீங்க இவருக்கு ஜாதகம் சரி வரல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொன்னபடி அவருக்கான ஒரு சிக்கல் வந்துருச்சு. சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப தவிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த தவிப்பு வந்து அதுல இருந்து அவர் வெளியே வரணும்னா வேற யாராவது ஒருத்தர் நல்ல ஜாதகம் இருக்கிறவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னா கண்டிப்பா நீங்க சொல்றபடி நடக்கும் இல்லையா? ஜாதகம் சொல்றபடி. அதாவது இந்த சாமி நான் அதை மட்டும் தான் கேட்க வரல ராம்குமார். நான் ராம்குமாருக்கு மட்டும் சொல்லலை, இந்த வீடியோவை பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். தமிழ்நாடு ஜாதக ரீதியாக ரொம்ப மோசமான டைம் இருக்குது. இப்போ ஆட்சி அமைச்சாலும் யாராவது ஆட்சி அமைச்சிருந்தா, நான் சொல்கிறது 150 எம்எல்ஏ ஜெயிச்சு அன்னைக்கு அப்படி தான் பேசணும். 150 எம்எல்ஏ அண்ணா திமுக ஜெயிச்சோ, திமுக ஜெயிச்சோ, அல்லது விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சோ, அல்லது யாராவது நம்ம ராமதாஸ் ஐயா அவர்களும் அம்மா சின்னம்மா அவர்களும் ஜெயிச்சோ, 150 எம்எல்ஏவே ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருந்தாலும் அக்டோபரில் ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு அமைச்சரவை புதுசாக உருவாகுது, முதல் மந்திரி ஆகிறாருன்னு சொல்லி அக்டோபரில் பேசணும். இது 5வது மாதம், அக்டோபருக்குன்னா 5 மாதம் இருக்குது. அதனால் எனக்கு ஏதாவது இதுவே அக்டோபர் வரைக்கும் இழுத்துருமோன்னு ஒரு பயமாக இருக்குது. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் லாஸ், தமிழக மக்களுக்கு லாஸ், ஓட்டு போட்டவங்களுக்கு லாஸ், ஓட்டு போடாத ஓட்டுரிமையே இல்லாதவங்களுக்கு லாஸ். எத்தனை செலவு, எத்தனை சிரமம். நீங்கள் இதை விட இன்னொரு தடவை எலெக்ஷன் வச்சாங்கன்னு வைங்க, அந்த தொழிலாளிகளாக ஏதாவது வியாபாரம் பண்ண போகிறக்கு 50,000 60,000 கொண்டு போகிறக்கலாம், இனி அதில் ஒரு 2-3 மாதம் மறுபடியும் லாக் ஆயிடுவாங்க. எத்தனை சிரமம், எத்தனை கஷ்டம், இதுகளெல்லாம் அவன் அனுபவிக்க வேண்டியது வந்துடும். அதனால் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வந்துச்சுன்னா அது நல்லா இருக்குங்கிற பயம் நல்லா புரிஞ்சுக்குது. அந்த அக்டோபரில் காட்டுறதே இதே மெம்பர்ஷிப்போடு போய் அப்போ ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் வரவேற்றலாம். அது அப்படி ஏதாவது ஒரு தேர்தல்னா அதே யோசிக்கிறக்கே நம்ம கோள்களே காட்டுனா கூட நம்ம பேசுறதுக்கு மனசாட்சி ஒத்துக்கிறதில்ல. நீங்கள் ஜோதிடம் என்பதே பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மனசாட்சி ரீதியாகவும் யோசிக்க வேண்டியது வருது.
ஓகேங்களா. அவங்க சார்ந்திருக்கிற கட்சி, அவங்களுக்கு வேண்டித்த நண்பர்கள், இப்படியெல்லாம் நம்ம பார்க்க தான் வேண்டியது இருக்குது. நம்ம விஷயத்துக்கு இப்போ என்னுடைய என்னுடைய குடும்பத்திலேருந்தோ என்னுடைய 6 நண்பர்களாக ஒருத்தர் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு, அதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவருக்கு ஆப்போசிட்டாக பேசுவோமா? எதையாவது ஒன்று மழுப்பிட்டு போயிடுது. சகசம். இதுவும் ஒரு தொழில், புரியுதுங்களா? அதனால் ஒரு சிலதெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு நேரம் நல்லா இல்லைங்கிறது ஆதாரபூர்வமான உண்மை. ஓகேங்களா. அதனால் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படின்னு பார்க்கும்போது எந்த நிலையில் மாற்றங்கள் வந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இல்லை. அதை விட்டுட்டு அதிமுக நீங்கள் கடந்த 3 நாட்களாக எந்த வலைதளத்தை பார்த்தாலும் எந்த சேனலை பார்த்தாலும் திமுகவும் கூட்டணி போட்டுருச்சு, இபிஎஸ் அவர்கள் முதல்வர். என்னங்க நியாயம்? என்னங்க நியாயம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்புறம் எதுக்குங்க ஈராக் கொண்டு சேர்ந்துருச்சுன்னு சொல்லுங்களேன். ஒரே நாடாக சேர்ந்துருச்சு, ஈரானை தூக்கிட்டு வந்து ஈராக்குள்ள சமாதான புறா பறக்க. என்னங்க நியாயம்? பேசுறதுல ஒரு தர்மம் வேண்டாமா? வலைதளங்கள் என்ன வேணாலும் பேசலாம். முகமில்லாத புத்தகம்ங்கிறக்காக வேண்டி அது பேசே இல்லாத புக்கு தான் சொல்லி என்ன வேணாலும் பண்ண. என்னங்க நியாயம்? அதில் இந்த ஜோதிடர்கள்லாம் பண்ண அலப்பறையெல்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் ஃபேஸ்புக்கையே டெலீட் பண்ணலாங்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஜோதிடம் பேசுகிறீங்க, நீங்கள் சேனலில் பேசினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தை, ஏதாவது ஒரு ஜாதகத்தை நீங்கள் சொல்கிறீங்க, நான் விஜய் அவர்கள் ஜாதகத்தை நான் தான் சொல்லணும், உட்கார்றீங்களா கூட விவாதத்துக்கு? என்னுடைய நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நான் ரெடியாக இருக்கேன். ஒரு ஜாதகத்தை வச்சு இதுதான் நீங்கள் பேசுங்க, நான் நீங்கள் உங்களுக்கு ஜோதிடம் தெரியாதுங்கிறத நிரூபிக்க ரெடியாக இருக்கேன். என்ன வேணாலும் பண்ண. என்னங்க பண்ணுறது? பொறுக்க முடியலைங்க. அவங்க ஜோதிடத்தை உணர்ந்தவங்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சவங்களாம் சிவனேன்னு உட்காந்துருக்காங்க. ஏதாவது இந்த 12 ராசி பேரையும் இந்த கோள்கள் பேரையும் தெரிஞ்சுட்டு பண்ணுற அலப்பறை இருக்கு. அரசியலை விட மோசமாக போச்சு. அதனால் இதெல்லாம் எங்கே போய் நிற்கிதுன்னு எனக்கு தெரியலைங்க. அதனால் நாம் இப்போது இறைவனை தான் வேண்டிக்கணும். ஏதோ ஒரு நல்லா தயவு செஞ்சு இறைவா, நவக்கோள்களே, பஞ்சபூதங்களே, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஆட்சியை அமைச்சு கொடுத்துரு, மறுதேர்தல் வேண்டான்னு இறைவனை தான் வேண்டிக்க முடியும். ராம்குமார் இது வேணும்னு சொல்லலை. இல்லை, ஐயா சொன்னது படி நாமளும் கேட்டுக்கலாம். இது ஒரு நல்ல சூழ்நிலையை மாற்றி தரணும்னு வேண்டிக்கிறோம். அதே மாதிரி ஐயா ஒரு சவால் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நீங்கள் யாராவது அவர் கூட இதை பற்றி விவாதிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாமளே அந்த விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். ஐயா உட்காருவார், நீங்களும் உட்காருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தோடு நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக பேசலாம். அதுக்கான களத்தை நாம் அமைச்சு தர்றோம். நல்ல ஒரு ஆட்சி அமையிற ஆட்சி தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கலந்து கொண்ட ஐயாவுக்கு நன்றி. லீ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.